இறுதி முயற்சி. இந்த படம் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாகவே நல்லா இருந்தது. வழக்கம் போல் நம்ம தம்பி ஒரு கத்தி கித்தி கப்படம் எடுத்துகிட்டு போயிட்டு வருவான்னு பார்த்தா ரொம்ப எமோஷனலாக கலக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிய ஒரு தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கீங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனும் ஒரு வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கு இதுவரையிலும் பார்க்காத ஒரு முகத்தை, அதை கதையை நல்லா உள்வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை மீறி எதுவும் பண்ணிட வேண்டாம். டைரக்டர் தம்பிக்கு இருக்காங்க. அந்த வில்லனுகளையெல்லாம் முதல்ல நம்ம காலி பண்ணணும். அதுக்கு தான் நம்ம போராட வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்து நல்லா தான் எழுதுவாங்க. நல்ல படங்களை எப்போதுமே வந்து பாராட்டுவாங்க. உங்களுடைய உழைப்பு இருக்குது பாருங்கள். இதுதான் சினிமாவுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சின்றது. இதுதான். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணுன்ட்டு நம்ம காலத்திலிருந்தும், செல்வமணி காலத்திலிருந்தும், எனக்கு முன்னாடி வந்த பாரதி ராஜா, பாக்கியராஜ் சார் காலத்திலிருந்தும் நாங்கள்லாம் வந்ததுக்கு காரணமே கடினமான உழைப்பு. காசெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். அப்புறம் காசு தேவையாயிருது. காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. காசும் தேவையாயிருது, வெற்றியும் தேவை. வெற்றி வரணும். வெற்றி இல்லைன்னா தான் நீங்கள் சொன்னீங்களே, இந்த ஏவிஎம் வாசலிருந்து இந்த தெருவழியெல்லாம் அந்த வெற்றிகளை எதிர்நோக்கி வாழ்க்கையே இழந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து நீங்கள் நல்லா சொன்னீங்க. அது எமோஷ்னலாக இருந்துச்சு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நம்மளும் சினிமாவில் இருக்கிறோம், சினிமா துறைக்காக பேசிகிட்டு இருக்கிறோம், சினிமா மேடையில் இருக்கிறோன்றதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இன்னும் இளைஞர்கள் இன்னும் ஒரு எனக்கு தெரிய ஒரு 40 வருஷமாக இன்னும் படம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க. 40 வருஷமாக என் கூட வந்த ஒருத்தன் இன்றைக்கி வந்து கதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன்றான். ஸோ சினிமா எவ்வளவு ஈர்ப்புள்ள ஒரு விஷயம் பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா. இதை சிதைக்காமல் நம்ம இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது ஒரு மிகப்பெரிய. நீங்கள் சொன்னீங்க, நம்மளை யார் கூப்பிட்டாலும் வந்துடுறோம். நாங்கள் சின்ன சினிமாக்காரங்க, ஏன்னா பெரிய சினிமாக்காரங்க கூப்பிடவே மாட்டாங்க. கவலையே படாதீங்க. இப்போ ரஜினி சார் ஃபங்க்ஷனுக்கு நம்மளையெல்லாம் கூப்பிடுவாங்களா? கமல் கூப்பிடுவாரா? சொல்லுங்கள், கூப்பிட மாட்டாங்க. பெரிய நடிகர்கள் படத்துக்கெல்லாம் நீங்களும் நானும் தேவையில்லை சார். அந்த படத்தில் நடிக்கிற 4 நடிகர்கள் அவங்கள வச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணிவிட்டு ஒரு பெரிய இது பண்ணிட்டு அதையும் கமர்ஷியல் பண்ணி அதையும் விற்றுடுறாங்க. நமக்கு அந்த வியாபாரம் இருந்தால் கூட பரவாயில்லை. புரியுதா உங்களுக்கு? ஏதோ நம்ம யூடியூப் நண்பர்கள், நம்ம பத்திரிகை நண்பர்கள் நம்ம பேசுகிறத எடுத்து போட்டு இந்த இறுதி முயற்சி படத்துக்காக உதயகுமார் இப்படி பேசினார். இறுதி முயற்சி ஓடணும், இது இறுதி முயற்சி சிறந்த படம், இறுதி முயற்சி தொழில்நுட்ப கலைஞர்கள் சிறப்பாக செய்திருக்கார்கள், இறுதி முயற்சி படத்தில் நடிகர்கள் பிரமாதம் பண்ணியிருக்காங்க, இயக்குனர் அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்கே பேசுகிறத இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடித்து இறுதி முயற்சி படத்தையே கொஞ்சம் போய் சேர்க்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாம் அவங்க கடமைகளை செய்கிறாங்க. நம்மளும் நம்ம கடமையை செய்கிறோம். நல்லா நம்ம படம் எடுத்து ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயத்தை சேர்க்க விடாமல் பண்ணுற அந்த கும்பலைத்தான் நான் வந்து திருப்பி சொல்கிறேன். நம் தமிழ் இனத்தின், நம் தமிழ் திரை உலகத்தின் எதிரி என்கிறது அந்த இடம்தான். அந்த இடத்துல யார் என்ன பண்ணுறாங்கன்றது நான் சொல்லவே தெரியாது எனக்கு. நல்ல வேலை, அந்த இடம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சினிமாக்களை இயக்கி வெற்றி படங்களை கொடுத்துட்டேன், தப்பிச்சிட்டேன். திருப்பி இப்போ நான் வந்தாலும் இதுதான் மேட்ரு. நீங்கள் சொன்ன மாதிரி என்கிட்டையும் நிறைய, சார் நீங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ நல்ல படம் எடுத்தீங்க, இவ்வளவு சார் நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க.
என்ன அருமையான பாட்டு எழுதியிருக்கீங்க, என்ன சூப்பராக கொண்டு வந்தீங்க சார், விஜயகாந்த் சார் படம் சார், கார்த்திக் சார் படம், ரஜினி சார் படம், எஜமா என்ன சார், எப்போ சார் அந்த மாதிரி படம்? இல்லை என்ன நான் எடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி இல்லை, எல்லாம் வியாபாரிகள் ஆயிட்டாங்கப்பா. இப்போ நம்மக்கிட்ட வேறு வருவா? ஸோ வியாபாரம் இருக்கா நம்மக்கிட்ட? வியாபாரம் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம வியாபாரத்தை பற்றி பேசுகிறோம். அதனால தான் நீ சொல்கிற தம்பி, வீட்டில் எல்லாம் ஓரளவுக்கு இந்த படத்தில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணின்னா அது வந்தாலும் வரலைன்னாலும் உங்கள் குடும்பத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நான் கேட்பேன். நீ சொன்ன மாதிரி தான் நான் அதை முதல்ல கேட்டுப்பேன். நீ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறியா, அது போச்சுன்னு நினச்சிக்கோ, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னா சினிமா எடுக்கவா. எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் வா, இல்லைன்னா இந்த பக்கமே வராது. ஒன்ஸு நம்ம ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டோம்னா இந்த ஃபஸ்ட் காப்பி தான் நம்ம சொத்து. அது எந்த அளவுக்கு நமக்கு வெற்றியை கொடுக்க போதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வருமானம் வரும். அதுவும் வெற்றியே வந்தாலும் சில டைமில் வருமானம் வர மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், அது எல்லாம் கணக்கு தப்பாக எழுதுவானுங்க. இந்த மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இவங்க மட்டுமல்ல, நம்ம திருத்த வேண்டிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க சாமி. ஒரு போலீஸ் ஸ்டேஷனால் முடியாது, ஒரு கோர்ட்னால் முடியாது. மனசாட்சி உள்ள, இதயமுள்ள, தன்மானமிக்க மனிதர்களால் மட்டும்தான் ஒரு நல்ல திரைப்படத்தினுடைய வெற்றியை அழகாக அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று கூறிக்கொண்டு, இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் அந்த நல்ல காலம் வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான முறையிலே நல்ல வசூலையும் தர வேண்டும். மக்கள் மனதை சென்று அடையும் இந்த மிக அற்புதமான ஒரு கண்டென்ட் இது. இந்த கண்டென்ட்டை மறக்காமல், மறுக்காமல், தவறாமல் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் உள்ளது என்று சொல்லி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து நடிகர் நடிகைகளையும், தொழில்நுட்ப கலைஞர்களையும், எங்கே நம்ம டப்பிங்க அவர் கிளம்பிட்டாரா அண்ணன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஷாட் வந்தாலும் கம்பீரமாக இருந்தது. விட்டல் சார் ரொம்ப நாள் எங்களுக்கு எனக்கு நண்பர் அவர். நாங்கள்லாம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுங்க, எனக்கு சீனியர்ஸ் இவர் ரஜினி சார்லாம். அவங்க இருந்த இன்ஸ்டியூட் வேறு, பட் அதே இன்ஸ்டியூட் தான் தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியாக மாறிச்சு. ஸோ நமக்கு சீனியர் தான் அண்ணன் விட்டல் சார் என்றைக்குமே ஒரே மாதிரி இருப்பார். ரொம்ப அன்பானவர், தங்கமானவர். அவர் நண்பர்கிட்ட கூட அவர் எதுவுமே கேட்டது கிடையாது. அந்த மாதிரி நட்பு தான் ரஜினி சாருடைய நட்பு. அதனால் அவர் ஒரு மிகப்பெரிய, நான் எப்பவுமே சொல்கிறது, ரஜினி, கமல் போன்றவர்களுக்கு எல்லாம் இனிமேல் யாருமே, இளையராஜா, இந்த 3 பேர்த்தையும் யாரையும் எந்த விதத்துலையும் விமர்சிக்கிறத தவிர்த்துருங்கன்றது. ஏன்னா அவங்கெல்லாம் நிறைய சாதனை பண்ணிட்டாங்க, நிறைய இந்த தமிழ் மக்களுக்காக நிறைய உழைச்சிட்டாங்க, நிறைய அவங்களுடைய படைப்புகளால் நம்மளை நிறைய மகிழ்விச்சிட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி இனிமேல் போட்டு திருப்பி இளையராஜா அப்படி, அவர் அப்படி, இவர் அப்படின்றது இனிமேல் யாருமே தயவு பண்ணி விமர்சனங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, புதியவர்களை வளர்க்க நாம் அடுத்த கட்டத்தில் ஒரு மிக பெரிய முயற்சி எடுத்து புதிய படங்களை, இந்த மாதிரி நல்ல சிறந்த படங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறி, அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.